கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். நாம் இந்த அதிகாரம் 2 பல விதமான சோதனைகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம், சோதனைகள் பல விதங்களில் உண்டு என்றும் போதகர்கள் நமக்கு விளக்கப்படுத்துகிறார்கள். இது தேவன் தான் தந்தார் என்றும் நம்மை குழப்பியும் விடுகிறார்கள். காலையில் எழுந்ததும் உதாரணமாக குழாயில் தண்ணீர் வரவில்லை என்று தேவன் எனக்கு சோதனை தந்துவிட்டார் என்று குளிக்காமல் பல் கூட துளைக்காமல் வெளியில் செல்லாமல் இருக்கக்கூடாது. அடுத்த வழி என்ன என்று யோசித்து உணர்ந்து செயல்பட வேண்டும். நாம் 11 சங்கீதத்தில் 5 கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார் என்றும் யாக்கோபு 1:13 தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல என்றும் உள்ளது. இந்த இரு வசனங்களுமே முரண்பாடு உள்ளது, ஒன்றுக்கொன்று எதிராயும் உள்ளது. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? மற்றும் தேவனுக்கு பயந்து உத்தமனும் சன்மார்க்கனுமாய் வாழ்ந்த யோபுக்கு வந்த சோதனை ஏற்பட்டு விட்டது. ஒரு மாணவன் உலக கல்வியில் தேர்ச்சி பெற்று சிறந்த மாணவனாய் உயர்ந்த நிலைக்கு செல்ல அவன் கண்டிப்பாக கீழ்ப்படியிலிருந்து மேல் படிப்பு செல்ல பல பரீட்சைகள் தேர்வு பெற்ற பிறகே மேற்படிப்பு உயர்ந்த படிப்பு அவன் உயர்ந்த நிலைக்கு தயாராகிறான். விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே பரீட்சைக்கு செல்கிறார்கள். எல்லோரும் சோதிக்கப்படுவது இல்லை. பரீட்சை வேண்டாம், எனக்கு உயர் படிப்பே வேண்டாம், எனக்கு உயர்ந்த நிலை செல்ல விருப்பமில்லை என்றால் தேர்ச்சி பெற முடியாது என்பவர்கள் ஐஏஎஸ்கோ ஐபிஎஸ்கோ தேர்வு எழுத வேண்டாமே. அதுபோல் நீதிமான்கள் இன்னும் நீதிமான்களாக்கப்படவே தேவன் அவர்களை சோதிக்கிறார். அவர்களும் அந்த சோதனைக்கு தங்களை ஒப்புவித்து பழக்குவிக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, யோபு என்ற பக்தன் சொல்லுவது யோபு 23:10 அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்கிறார். அக்கினிக்கு தம்மை ஒப்பு கொடுக்கும் பொன் மட்டுமே முடிவில் சுத்த பொன் என்று பெயர்படுகிறது. பிரியமானவர்களே, எல்லோருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு எழுத அழைக்கவே இல்லை, பரீட்சையும் இல்லை. உயர் பதவி வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டுமே பரீட்சை நடக்கும். தயார் நிலையில் வாருங்கள் என்று அரசும் சோதனையை சகிப்பீர்களானால் நீங்கள் தான் பாக்கியவான்கள், நீதிமான்களாக்கப்படுவீர்கள். ஆமென். God bless you.